இன்றைக்கி நம்ம முள்ளங்கி பராத்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம 3 கப் கோதுமை மாவு இல்லைனா மைதா மாவு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிடலாம். நெக்ஸ்ட் இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சிடலாம். இது வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது கூட வந்து குழம்பு வச்சும் சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலுமே இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சிடலாம். பிசைஞ்சு வச்சுட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம இதை மூடி வச்சுட்டு நம்ம நடுவில் வைக்கிற அந்த ஃபில்லிங் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை முள்ளங்கி பராத்தா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதில் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ நம்ம ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் இருந்தால் 2 சேர்த்துக்கலாம். நல்ல பெரிய சைஸில் இருந்தால் 1 சேர்த்தா போதும். இப்போ இந்த வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வெங்காயத்தை ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இதனால் வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகட்டும். நெக்ஸ்ட் இதில் நம்ம துருவி வச்சுருக்கிற முள்ளங்கி சேர்த்துடலாம். பெரிய சைஸில் இருந்தால் 2 முள்ளங்கி துருவி வச்சுக்கலாம். சின்ன சைஸில் இருந்தால் 3 முள்ளங்கி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நம்ம மாவில் வந்து அந்த சப்பாத்திக்கு தேவையான அளவு உப்பு தான் சேர்த்துருக்கோம். அதனால் இதுக்கு வந்து தனியாக உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இந்த முள்ளங்கியில் உள்ள பச்சை வாசனை எல்லாம் போகணும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த தண்ணியே இருக்கக்கூடாது. நல்லா ட்ரை ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணணும். எல்லாம் நமக்கு வந்து உருட்ட வராது. நம்ம ஸ்டஃபிங் நடுவில் வைக்கிறப்போ பிஞ்சிரும். நெக்ஸ்ட் இதில் நம்ம வத்தல் தூள் சேர்த்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் சோம்பு தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துக்கலாம். அந்த ஆம்ச்சூர் பவுடர் எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வேறு ஒன்றும் இல்லை. நம்ம மாங்காவை வந்து நல்லா காய வச்சு நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அதை சேர்க்குறப்போ அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். லேசான ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுக்கறதுனால நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த தூள் வகைகளில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகட்டும்.
இது அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா அந்த பச்சை வாசனையும் போகணும். அதில் வந்து அந்த தண்ணியே இருக்கக்கூடாது. நல்லா ட்ரையாக இருக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா அது ட்ரையாகவும் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த அந்த மாவில் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சிடலாம். இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு விரிக்கிற மாதிரி விரிச்சிடலாம். தேவைப்பட்டால் நீங்கள் டஸ்டிங்க்கு கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை இந்த மாதிரி லேசாக விரிச்சுக்கலாம். விரிச்சிட்டு நம்ம உள்ளே வந்து ஸ்டஃபிங் வச்சுட்டு திருப்பி இதை மடித்து விட்டுட்டு திருப்பி இதை விரிச்சிடலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்டஃபிங் தேவையோ நீங்கள் அவ்வளோ வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன உருண்டைகளாக உருட்டி நம்ம உள்ளே வச்சிடலாம். இது வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் தின்னாக விரிக்க வரும். இல்லைன்னா நல்லா மெல்லிசாக விரிக்க வராது, நமக்கு பிஞ்சிட்டே இருக்கும். இப்போ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாம். மேலே எக்ஸ்ட்ராவாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை வந்து எடுத்துடலாம். இப்போ இது அப்படியே இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் டஸ்டிங்க்கு மாவு தேவைன்னா கொஞ்சம் மாவு சேர்த்து லேசாக அதை விரித்து விட்டுலாம். உங்களுக்கு எவ்வளோ தூரம் விரிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் விரித்து விட்டுக்கோங்க. நல்லா சின்னதாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அடுப்பில் வச்சு வேக வைக்கிறப்போ நல்லா வெந்து அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்னொன்று இதில் வந்து இந்த முள்ளங்கியில் வந்து பச்சை வாசனை இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிடணும். பச்சை வாசனை இருந்தாலும் இதில் டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ நம்ம ஒரு சட்டியை சூடாக்கிட்டு அதில் நம்ம உருட்டி வச்சுருக்கிற இந்த முள்ளங்கி பராத்தாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேம் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா இது குக் ஆகும். இப்போ 2 சைடும் நல்லா குக் ஆகட்டும். அப்பப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். 2 சைடும் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நமக்கு சூடான பரோட்டா ரெடி ஆயிரும். இது அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், குழம்போட வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது வந்து சூடாக சாப்பிட்றப்ப தான் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நம்ம மீதம் உள்ள மாவையும் செஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு முள்ளங்கி பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இனிமேல் மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.